நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் சிவகுமார், தீபாவளி நல் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். சார் ரிலேட்டிவ் வந்து ஒரு இடம் பார்த்துருக்காங்க சார். நல்லது நல்லது. அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பிளான் வந்து அமைச்சு தரேன் சார். வாஸ்து ஓகே. ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்க டீம் எழுதியிருக்கோம். ஆமாம் சார். ஸோ அதில் வந்து கார் பார்க்கிங், ஹாலு, கிச்சன், 2 பெட்ரூம், பூஜை ரூமு 8 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாடிப்படி வெளியில இருந்து ஏறது, மாடிப்படி கீழே ஒரு டாய்லெட். ஸோ இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு பார்த்து வந்து 41க்கு 62 நல்ல அளவு, ஃபைன் அளவு. அதுல 2 குழி பொறுத்த அளவுகள், 2 குழியுமே வந்து உங்களுக்கு கருட மனை. அதுல ஒரு மனை வந்து 28 50 177 குழி கருட மனை. வயது பொருத்தம் 79 ஆண்டுகள். இப்ப பாருங்க, கருட மனைன்னா சுக்கிரனுக்கு உண்டானதுதான். இப்போ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு உண்டான ஜாதகம் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எழுதியிருக்கிறோம். சூரியன் நல்லா இருக்காரா? அப்ப புதன் ஆட்சி பெற்றதோட சூரியன் சேர்ந்திருக்கிறார். ஆனி மாசம் பிறந்திருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கிறது சனி தசை. எஜுகேஷன்ல இருக்கணும். இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நல்லது. அப்ப இவங்களுக்கு கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. கௌரவ கரணத்துல பிறந்திருக்கிறாங்க. வைநாசிகத்திற்கும் யோகத்திற்கும் உண்டான கோவில் அடியேன் எழுதி சொல்றேன். அதன்படி செயல்படுங்க. வேணும்னா அவங்க நம்பர் என்கிட்ட கொடுங்க, அவங்களுக்கே நான் ஃபார்வர்ட் பண்றேன். மேடத்துக்கு குருதசை நடந்துட்டு இருக்கு. பூஜை அறையுடன் வீடு கட்டுறது சிறப்பு. ஸோ ஜாதக அமைப்புக்கு சுக்கிரன் அதிகாரம் பெற்றிருந்தால் இவங்களுக்கு கருடமனை வச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ 2 பேர் ஜாதகத்திலையும் நல்லா இருக்கு. குரு ஆட்சி பெற்றிருக்கிறாரு. பக்கத்துல வந்து ஒரு விநாயகர் கோவில் இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ சிறப்பா அருமையாக வரைபடம் அமைச்சு தரேன். ஸோ 2 அடியன் சொல்ற கோவிலுக்கும் போயிட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம் சிவகுமார்.